ஓம் கம் கணபதே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 17/7/2024 ஆடி மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரம். இன்றைய திதி ஏகாதசி திதி. இன்று இரவு 9 மணி 4 நிமிடம் வரை பின்பு துவாதசி திதி. இன்று சித்தயோகம். மேஷராசிக்கு சந்திராஷ்டமம். சர்வ ஏகாதசி. இன்றைய கிரகநிலை: ரிஷபத்தில் குரு செவ்வாய், கடகத்தில் சூரியன் சுக்கிரன் புதன், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய ராசி பலன் காண்போம். மேஷ ராசி அன்பர்களே, உங்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் ஆரம்பம். ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திரன் விருச்சிகத்தில் இடப்பெயர்ச்சி செய்து இருப்பதால் உங்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். உங்களது ராசிக்கு சந்திராஷ்டமம். கொடுக்கல் வாங்கல் விஷயமாக சற்று கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லது செய்யும். ராசிக்கு 2ஆம் இடத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்திருப்பதால் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக இருக்கும். எதிர்பார்த்த நற்பலன் உங்களுக்கு கிடைக்கும். பண விஷயமாக சற்று குழப்பங்கள் இருந்தாலும் அதை சமாளிக்கும் திறமை உங்களுக்கு உண்டாகும். வெளியூர் பயணங்களால் ஆதாயம் நிறையும். சற்று மனக்குழப்பங்கள் மனசஞ்சலங்கள் உங்களை அலட்டினாலும் அதையெல்லாம் சமாளிக்கும் திறமை உங்களுக்கு உண்டு. வெளிநாடு பயணம் திடீரென்று வந்து சேரும். வியாபார அலைச்சல், வியாபார லாபம், தொழில் லாபம் உண்டு. எனினும் எதிர்பார்த்த பலன் சற்று குறைவாகவே இருக்கும். யாரிடமும் சற்று வம்பை வளர்த்து கொள்ளாமல் இருப்பது இன்று உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் கலகம் வராமல் பார்த்து கொள்ளவும். இளைய பிள்ளையால் சற்று கலகங்கள் வந்து சேரும். மனைவி சற்று கோபித்து கொள்ளும் நிலைமை உண்டாகும். எனினும் கவலைப்பட தேவையில்லை. ஆலய பணிகள் சிறப்பாக நடக்கும். ஆலய தரிசனத்தால் உங்களுக்கு இன்று நன்மைகள் அதிகமாக இருக்கும். ரிஷபராசி அன்பர்களே, உங்களது ராசியில் குருவும் செவ்வாயும் இணைந்து குருமங்கள யோகம் உள்ளதால் நீங்கள் எதிர்பார்த்தவை எல்லாம் இன்று நிறைவேறும். ஆலய தரிசனம் செய்வீர்கள். குடும்பத்துடன் இனிய பயணம், தூரதேச பயணம் உண்டாகும். விமான பயணம் மேற்கொள்வீர்கள். ஆலய தரிசனத்தால் இன்று மனமகிழ்ச்சி நிறையும். அன்னதானம் இன்றைய நாளில் இந்த மாதம் முழுவதும் பித்திருக்களை நினைத்து அன்னதானம் ஒருவருக்கோ இருவருக்கோ மூவருக்கோ செய்து வர குடும்பத்தில் நன்மைகள் சிறப்பாக இருக்கும். எதிர்பார்த்த பலன்கள், நமது குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் பிரச்சனைகள் யாவும் இந்த அன்னதான பலத்தால் நீங்கிவிடும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் நிறைவேறும். ரிஷபராசி அன்பர்களே, உங்களது ராசியில் குருவும் செவ்வாயும் இணைந்து குருமங்கள யோகம் உண்டாகும். இதனால் உங்களுக்கு எதிர்பார்த்த நற்பலன்கள் கிடைக்கும். ஆலய தரிசனம் செய்வீர்கள். வெளிநாடு பயணம் உண்டாகும். தூரதேச பயணம் மேற்கொள்வீர்கள். குடும்பத்துடன் இனிய தரிசனம், ஆலய தரிசனம் உண்டாகும். குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிறையும் நாளாக இன்று இருக்கும். புதிய ஆடைகள் ஆபரணங்கள் வாங்குவீர்கள். புதிய பொருள்கள் வாங்குவீர்கள். மனைவியிடம் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியன் சுக்கிரன் புதன் இணைவதால் சகோதர வழியில் ஆதாயமும் நன்மையும் உண்டாகும். உங்களுக்கும் அரசு ஆதாயம் உண்டாகும். திடீர் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வாய்ப்பு கிடைக்கும். வெளிநாடு வெளியூர் செல்லும் யோகமும் வந்து சேரும். தனவரவு அதிகமாக இருக்கும். வியாபார லாபம், தொழில் லாபம் பெருகும். சிறு வியாபாரிகளுக்கு இன்று அதிகமான லாபம் உண்டாகும். வாகன ஓட்டுநர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும். நீர் சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கு, பூக்கட்டும் தொழிலாளர்களுக்கு, வாசனை திரவியம் போன்றவைகளால் இன்று அதிகமான லாபம் உண்டு. இன்று குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிறையும் நாளாக இன்று உங்களுக்கு இருக்கும். மிதுன ராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியன் சுக்கிரன் புதன் இணைந்து உங்களுக்கு நற்பலன்களை அளிக்கப் போகிறார். சூரியன் இணைவதால்
புதன் இணைவதால், சுக்கிரன் இணைவதால் மூன்றும் அரசு கிரகங்கள். அரசு ஆதாயம் அதிகமாக இருக்கும். அரசு வழி உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும். அரசு தொழில்களில் வெற்றியும் வாய்ப்பும் கிடைக்கும். அரசு சம்பந்தப்பட்ட தொழில்களில் எதிர்பாராத திருப்பம் உண்டாகும். திடீர் அரசு தொழிலில் உங்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும். உயர் பதவிகள் வந்து சேரும். நீங்கள் நினைத்தது நிறைவேறும். எண்ணங்கள் யாவும் நிறைவேறும். புதிதாக வீடு வைக்க வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கெல்லாம் புதிய வீடு அரசு ஆதாயத்துடன் நிறைவேறும். அரசால் உங்களுக்கு அதிகமான லாபம் வந்து சேரும். தொழில்களில் அதிக லாபம் உண்டு. வாகன லாபம் வந்து சேரும். வாகனத்தால் உங்களுக்கு, வாகனம் ஓட்டுநர்களுக்கு, வாகன உதிரிப்பாகங்கள் விற்பனை செய்பவர்களுக்கு, இரும்பு தொழில் செய்பவர்களுக்கு, குலத்தொழில் செய்பவர்களுக்கு, அவர்களுக்கு இன்று அதிகமான லாபம் வந்து சேரும். அரசு வேலைக்காக காத்திருப்போருக்கு அரசு வேலை கிடைக்கும் வாய்ப்பும் உண்டாகும். வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு வேலை வாய்ப்புகளும் வந்து சேரும். புதிய பள்ளி, கட்டடம் போன்றவை தொடங்க யோசனை வரும். புதிய உத்தியோகத்தில் உங்களுக்கு புது திருப்பங்கள் ஏற்படும். புதிதாக தொழில் செய்பவர்களுக்கு இன்று அதிகமான லாபம் எதிர்பார்க்கலாம். வாகன ஓட்டுநர்களுக்கு இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். ஆலய தரிசனத்தால் நன்மைகளும் மனதுக்கு நிம்மதியும் என்று உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தாருடன் இனிய பயணங்கள் மேற்கொள்வீர்கள். குடும்பத்துடன் தூரதேச பயணம், ஆலய தரிசனம் உண்டாகும். இன்று அன்னதானம் செய்வீர். அன்னதான பலத்தால் உங்களுக்கு பித்ருக்களின் சாபத்திலிருந்து விடுபடவும் அவர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கவும் இன்றைய நாள் உங்களுக்கு உகந்ததாக இருக்கும். கடகராசி அன்பர்களே, உங்களது ராசியில் சூரியன், சுக்கிரன், புதன் இணைந்து நற்பலன்களை அளிக்கப் போகிறார். எதிர்பார்ப்புகள் யாவும் நிறைவேறும். கனவுகள் யாவும் நனவாகும். மனைவியால் ஏற்பட்ட கலகங்கள் மாறி பிரிந்தவர்கள் ஒன்று கூடுவார்கள். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். மருத்துவ செலவுகள் சற்று குறையும். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். தனவரவு இன்று அதிகமாக இருக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள், பரிசுகள் வந்து சேரும். யாராவது உங்களிடம் பணத்தை அளித்துவிட்டு செல்வார்கள். வாங்கின கடன்களை திரும்ப அளிப்பார்கள். கொடுக்கல் வாங்கல் சுகமாகவும் சுலபமாகவும் நடைபெறும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த சட்ட பிரச்சனைகள் தீரும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு இன்று ஆதாயம் மிகுந்த நாளாகவும் வாய்ப்புகளும் தனவரவும் நிறைந்த நாளாக இன்று அமையும். சட்டத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் யாவும் விலகிவிடும். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும். குடும்பத்தாருடன் மகிழ்ச்சியுடன் இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். தாத்தா வழி சொத்துக்கள் உங்களை வந்தடையும் வாய்ப்பும் உள்ளது. இடம், வீடு, மனை வாங்கும் யோசனையும் உண்டாகும். கட்டிடம் கட்டி பாதியில் விட்டு இருப்பவர்களுக்கு அது கெட்டும். தனவரவும் உங்களை வந்து சேரும். நண்பர்களால் ஆதாயம் உண்டு. ஆலய தரிசனத்தால் இன்று உங்களுக்கு நிறைந்த பயனும் மனதிற்கு அமைதியும் இன்று வந்து சேரும். சிம்ம ராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் இடப்பெயர்ச்சி செய்ததால் தாயார் வழியில் சற்று கலகங்கள் வந்து சேரும். தாயாரால் சற்று நிம்மதி குறையும். தாய் வழி சொந்தங்களால் அல்லது தாயார் வழி இடப்பிரச்சனை மற்றும் குடும்ப கலகம் வராமல் பார்த்து கொள்ளவும். தாயாருக்கு உடல்நிலையில் சற்றே குறைவுபடும். தாயார் உடல் நலனுக்காக மருத்துவ செலவுகள் வந்து சேரும். ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளது உங்களுக்கும் சற்றே மனக்கலக்கத்தை உண்டு பண்ணும். எனினும் கவலை கொள்ள வேண்டாம். 7ஆம் இடத்தில் உங்களது ராசிக்கு சனியின் ஆட்சி உள்ளதால் அலுவலக சம்பந்தமான தொழில்களில் சற்றே பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கும் திறமையும் உங்களுக்கு வந்து சேரும். 8ஆம் இடத்தில் உள்ள ராகுவால் உங்களுக்கு கணவனால் சற்றே மனக்கவலை உண்டாகும். உடல் ஆரோக்கிய பிரச்சனை, தலைவலி, தலைநரம்பு பிரச்சனை போன்றவைகளால் சற்றே மன வருத்தம் கொள்வீர்கள். எனினும் கவலை கொள்ள தேவையில்லை. ராசிக்கு 10ஆம் இடத்தில் தசமஸ்தானத்தில் குருமங்கள யோகம் உண்டு. குருவுடன் செவ்வாயும் இணைந்து உங்களுக்கு எதையும் சமாளிக்கும் திறமையும் உங்களுக்கு உண்டாகும்.
உங்களது ராசிக்கு விரய ஸ்தானத்தில் சூரியன், சுக்கிரன், புதன் இணைவதால் அரசு சம்பந்தமான தொழில்களில் சற்றே கவலைகள் வந்து சேரும் மற்றும் உங்களுக்கு விரைய செலவுகளும் குடும்பத்தில் உண்டாகும். ஆலய தரிசனம் செய்வதால் மனதிற்கு நிம்மதி அளிக்கும். அன்னதானம் செய்ய உங்களுக்கு இன்று புண்ணிய பலன் கிடைக்கும். கன்னிராசி அன்பர்களே, உங்களது ராசியில் கேதுவின் அபகாரம் உள்ளதால் உடல் ஆரோக்கிய பிரச்சனையில் சற்று கவனம் கொள்வது நல்லது. தோல்வியாதி போன்ற நோய்களுக்காக சற்று மருத்துவ செலவுகள் வரும். ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் இடப்பெயர்ச்சி செய்ததால் சகோதர வழியில் சற்று கலகம் வராமல் பார்த்து கொள்ளவும். சகோதரர்களால் மனக்கலக்கம் உண்டாகும். மன வருத்தம் கொள்வீர்கள். இளைய சகோதரர் வழி, சகோதரி வழி உங்களது பேச்சை அவர்கள் கேட்காமல் உங்களை மனவருத்த கொள்ள செய்வார்கள். ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனி பகவான் உள்ளதால் உங்களது தொழிலில் உங்களுக்கு மேன்மை உண்டாகும். 7ஆம் இடத்தில் ராகு. உங்களுக்கு கணவன் அல்லது மனைவியால் சற்று சிக்கல்கள் இருந்தாலும் அதை சமாளிக்கும் திறமையும் உண்டாகும். 9ஆம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்து திடீர் அதிர்ஷ்டங்களும் தனவரவும் வந்து சேரும். தொழிலில் லாபம் உண்டாகும். வியாபாரத்தில் லாபம் பெருகும். விவசாய துறைகளில் மற்றும் விவசாய விளைபொருள்களால் ஆதாயம் வந்து சேரும். இரும்பு தொழில்களில் உங்களுக்கு ஆதாயம் மிகுதியாக இருக்கும். தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் உங்களை வந்து சேரும். மனமகிழ்ச்சி நிறையும் நாளாக இன்று இருக்கும். ஆலய தரிசனமும் அன்னதானமும் இன்று செய்ய உங்களுக்கு இன்று நன்மைகள் அதிகமாகும். துலாம் ராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திரன் இடப்பெயர்ச்சி செய்வதால் குடும்பத்தில் சற்று மன வருத்தம், பணப்பிரச்சனை போன்றவை சற்று அலட்டும். கடன் தொல்லைகளால் சற்று மனக்குழப்பம் உண்டாகும். மன வருத்தம் கொள்வீர்கள். எதிர்பார்த்த பலன் உங்களை வந்து சேராது. எனினும் கவலை கொள்ள வேண்டாம். நண்பர்களால் சற்று ஆதாயம் உண்டு. மனம் கலங்கி நிற்கும் போது இறைவன் அருளால் உங்களுக்கு எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு வந்து சேரும். பிள்ளைகளால் நன்மைகள் உண்டாகும். தாய் வழி சொந்தத்தால் உங்களுக்கு தனவரவு அதிகமாகும். சகோதரர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். தொழிலில் மிதமான லாபம் வந்து சேரும். வியாபார நிமித்தம் வெளியூர் பயணம் உண்டாகும். ஆலய பணிகள் சிறப்பாக நடக்கும். தச்சு வேலை செய்பவர்களுக்கு இன்று ஆதாயம் சற்று குறைவாக இருந்தாலும் எதிர்பார்த்த பலன்கள், பிறர் உதவி உங்களை வந்து சேரும். திடீர் அதிர்ஷ்டம் வரும் வாய்ப்புகளும் உங்களுக்கு இன்று உண்டு. விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களது ராசியில் இன்று சந்திரன் உள்ளதால் சற்று மனக்கலக்கம் வரும். எதிர்பார்த்த உதவிகள் சற்று தாமதமாகும். எனினும் கவலை கொள்ள வேண்டாம். ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனியின் ஆட்சி உள்ளதால் நீங்கள் எதிர்பார்த்த உதவி நண்பர்கள் மூலமாகவோ அல்லது தாய் வழி உறவு மூலமாகவோ உங்களை வந்து சேரும். இடம் விஷயமாக எதிர்பார்த்த பலன் உங்களை வந்தடையும். இடம் விற்பனை, மனை விற்பனை போன்ற தொழில்களில் ஆதாயம் பெருகும். கட்டிட கலைஞர்களுக்கு இன்று புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் தனவரவும் இன்று அதிகமாக இருக்கும். எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு இன்று கிடைக்கும். அரசு தொழிலில் உள்ளவர்களுக்கு இன்று அரசு வழி ஆதாயமும் தனவரவும் அதிகமாகவும் நாளாகவே இன்று இருக்கும். ஆலய தரிசனத்தால் மனதிற்கு அமைதியும் குடும்பத்திற்கு மகிழ்ச்சியும் இன்று உங்களுக்கு உண்டாகும். தனுசு ராசி அன்பர்களே, மன வருத்தத்தால் சற்று நாட்களாக மனக்குமுறலுடன் இருக்கும் உங்களுக்கு இன்று அமைதியும் ஆனந்தமும் நிறையும் நாளாகவே இன்று அமையும். அரசு வழி ஆதாயம் உங்களுக்கு உண்டு. நண்பர்களால் மனமகிழும் செய்தி வந்து சேரும். குடும்பத்தில் மனமகிழ்ச்சி உண்டாகும். ஆலய தரிசனம் செய்வதற்காக நீண்ட தூர பயணம் செய்வீர்கள். ஆலய தரிசனத்தால் நன்மையும் மகிழ்ச்சியும் வந்து சேரும். இதுவரை எதிர்பார்த்த செய்தி உங்களை வந்து சேரும். எண்ணங்கள் யாவும் நிறைவேறும். வியாபாரத்தில் அதிக லாபம் உண்டாகும். வாகன ஓட்டுநர்களுக்கு இன்று இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். விவசாய விளைபொருள்களால் உங்களுக்கு ஆதாயம் மிகுந்த நாளாக இன்று இருக்கும். இன்று தனவரவு அதிகமாகவே இன்று இருக்கும். தாயாரால் சற்று பாதிப்புகள் வந்து சேரும்.
உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் மாறி மனம் மகிழ்ச்சி அடையும். இன்று ஆலய தரிசனம் செய்து அன்னதானம் செய்யவும். அதனால் உங்களுக்கு மனமகிழ்ச்சியும் கிடைக்கும். முன்னோர்களின் ஆசீர்வாதமும் உங்களை வந்து சேரும். இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சிகரமான நாளாக இன்று உங்களுக்கு இருக்கும். மகர ராசி அன்பர்களே, ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி ஆட்சி பலத்துடன் இருப்பதால் திடீர் தனவரவு அதிர்ஷ்டங்கள் வந்து சேரும். வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். திடீர் வெளிநாடு செல்லும் யோகம் உண்டு. படிப்பிற்காக வெளிநாடு செல்ல காத்திருப்பவர்களுக்கு இன்று மகிழ்ச்சியான செய்தி உங்களை வந்து சேரும். வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கும் அந்த வாய்ப்பு உங்களுக்கு வந்து சேரும். வெளிநாடு செல்ல காத்திருப்பவர்களுக்கும் வாய்ப்பு உண்டாகும். தொழிலில் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இதுவரை காத்திருந்த செய்தி உங்களை வந்து சேரும். புதிய வாய்ப்புக்காக காத்திருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வந்து உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தும். திடீர் தனவரவு உங்களுக்கு வந்து சேரும். வியாபாரிகளுக்கு தொழில் லாபம் இரட்டிப்பாகும். தனவரவு அதிகமாகும் நாளாக என்று உங்களுக்கு இருக்கும். கும்பராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசியிலேயே ஆட்சி பலத்துடன் இருப்பதால் அரசு வழி ஆதாயம் உங்களுக்கு உண்டாகும். காவல்துறையில் உள்ளவர்களுக்கும் அரசு துறையில் உள்ளவர்களுக்கும் இன்று மகிழ்ச்சி மிகுந்த நாளாகவே இன்று இருக்கும். திடீர் தனவரவு திடீர் ஆதாயம் உங்களுக்கு இன்று உண்டாகும். குடும்பத்தாருடன் மனமகிழ்ச்சியுடன் இன்று இருப்பீர்கள். வெளிநாட்டிலிருந்து நீங்கள் எதிர்பார்த்த செய்தி உங்களை வந்து சேரும். வெளியூர் திடீர் பயணம் உங்களுக்கு அனுகூல பலன்களை தரும். ராசிக்கு 4ஆம் இடத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்து உங்களுக்கு யோகத்தை தருகிறார். தாயார் வழி சொத்துக்கள் உங்களை வந்தடையும். தாயாரால் ஏற்பட்ட மனக்கசப்பு நீங்கும். குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும். குடும்பத்தாருடன் தூரதேச பயணம், இனிய பயணம், ஆன்மீக பயணம் மேற்கொள்ள வேண்டி வரும். இட சம்பந்தமாக தனவரவு அதிகமாகும். விவசாய விளைபொருள்களால் உங்களுக்கு தன லாபம் இன்று அதிகமாகவே இருக்கும். இரும்பு சம்பந்தமான தொழில்களில் இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். வாகன ஓட்டுநர்களுக்கு இரட்டிப்பு லாபம் உண்டாகும். குடும்பத்தில் இன்று மனமகிழ்ச்சி நிறையும். ஏழை எளியவர்களுக்கு இன்று அன்னதானம் செய்ய முன்னோர்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். ஆலய தரிசனம் செய்வதும் அன்னதானம் செய்வதும் இன்று உங்களுக்கு புண்ணியத்தை அளிக்கும். மீனராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் செவ்வாயுடன் இணைந்து 3ஆம் இடத்தில் உள்ளதால் சகோதர வழியில் உங்களுக்கு ஆதாயமும் தனவரவும் உண்டு. நீங்கள் எதிர்பார்த்த உதவி உங்களை வந்து சேரும். சிலர் வேண்டுமென்றே உங்களை குழப்பி விடுவார்கள். அதனால் உங்களுக்கு தலைவலி, மனக்கவலை போன்றவை உருவாகும். எனினும் கவலை கொள்ள வேண்டாம். ராசிக்கு 5ஆம் இடத்தில் சூரியன், சுக்கிரன், புதன் இணைவதால் உங்களுக்கு இன்று தனவரவும் அதிகமாகவே இருக்கும். எதிர்பார்த்த லாபம் வந்து சேரும் மற்றும் எதிர்பார்த்த மகிழ்ச்சியான செய்தியும் இன்று உங்களுக்கு வரும். பயணங்களால் நன்மையும் ஆதாயமும் உண்டு. வியாபார லாபம், தொழில் லாபம் அதிகமாகவே இருக்கும். திடீர் வெளிநாடு, வெளியூர் செல்லும் யோகம் உண்டாகும். அதனால் உங்களுக்கு மிகுந்த லாபமும் வந்து சேரும். வியாபாரத்தில் இதுவரை ஏற்பட்ட சிக்கல்கள் யாவும் தீர்ந்துவிடும். மனமகிழும் செய்தி உங்களை வந்தடை. குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு சுலபமாக நீங்கள் சமாளித்து விடுவீர்கள். எவர் எதை சொன்னாலும் கவலைப்படாமல் முன்னேறுவதே உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும். எதையும் கண்டுகொள்ளாமல் விட்டு விடுவதும் உங்களுக்கு சற்று மன ஆறுதலை அளிக்கும். இன்று உங்களுக்கு பேரதிர்ஷ்டம் காத்திருக்கிறது. திடீர் தனவரவு உங்களுக்கு உண்டாகும். எதிர்பார்த்த நன்மைகள் உண்டாகும். ஆலய தரிசனத்தால், அன்னதான புண்ணியத்தால் நீங்கள் நினைத்தது நிறைவேறும். அனைவருக்கும் இன்றைய நாள் இனிமையான நாளாக அமையட்டும். இறைவனின் அருளால் அனைவரின் இல்லத்திலும் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். நன்றி அன்பர்களே. இதுவரை நீங்கள் எனக்கு அளித்து வந்த ஆதரவிற்கு மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம்.